mango merupakan orang இரும்பு சத்து அதிகம். வணக்கம் கைஸ், மீண்டும் நடேசனோட சமையல் வீடியோவில் இணைந்திருக்கிறதுல சந்தோஷம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி நீங்கள் தானே இந்த கனடாவிலேயே கூழ் காய்ச்சறதுக்கு ஒரு பெரிய ஒரு வித்வான எங்களை தெரிஞ்சதை காய்ச்சிடும். ரெண்டு கூழ் மீன் எல்லாம் போட்டு காய்ச்சி இருக்கு, வாங்கோ குடிக்கலாம். நிறைய பேர் கனடாவில் கூழ் காய்ச்சினாலும் உங்களோட கூழுக்கு ஒரு விசேஷ தனித்துவம் இருக்குதா? எங்களோட கூழ் மீசாலா கூழ், தோட்டக்கூழ். அப்போ மீசால தோட்டக்கூழ்ண்டாலே அதுக்கு ஒரு சிறப்பு தான். அதுக்கு தனி சிறப்பு இருக்குது. அது தோட்டத்தில் தான் காய்ச்சிக்கணும், வீட்டில் காய்ச்சாங்க. அதில் ஒன்றும் மிஷின் கல் இல்லை. நீங்கள் ஒன்று கூட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கூழ் காய்ச்சி இருக்கோம், வாங்கோ எல்லாரும் குடிக்கலாம். வணக்கம் அக்கா. நீங்கள் ரெண்டு பேரும் தானே அப்பம் செய்கிறதுல ஸ்பெஷல்? இல்லை, நாங்கள் நிறைய ஒன்று உடல்களில் பார்த்துட்டோம். நீங்கள் தான் வளமையாகவே அப்பம் சுடுவீங்க, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக சுடுவீங்க. ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறதுக்கு. அதுக்காக. உங்களோட பேர் என்னக்கா? மதி. வளர்மதி. நீங்கள் மீசாலையில் எந்த இடம்? உங்களை எப்படி சொன்ன ஊரில் தெரியும் ஆக்களுக்கு? மதி என்று சொன்னேன். அக்காட பேர் என்ன? நான் வந்து கோமதி. நான் ரெண்டு பேரும் அசிஸ்டன்டா வேலை செய்யறேன். மதிக்கு ரெண்டு பேரும் பேரும் மதி தான். அவ தான் இந்த மெயின் கோ. வந்து இந்த பாஸ்கரன் அவன் ஹஸ்பண்ட் வந்து அப்ப நான் அவருக்கு விளங்கலையா ஸ்பெஷல்.
அண்ணன் எப்படி அண்ணன் கூழ் இருக்குது? சூப்பர் கூழ், இப்படி ஒரு கூழ் நான் குடிக்கல ஒரு ஆளோ. உங்களோட பேர் என்னென்ன? துசி. துசியா? நீங்கள் கனடாவுக்கு வந்து நிறைய காலமா? கனடாவுக்கு வந்து 35 வருஷம். 35 வருஷம். ஆஹா, 35. நீங்கள் கூழ் குடிச்சிட்டீங்க? நானும் கூழ் குடிக்கல, சாப்பிட்டோம். லங்கு சாப்பிட்டோம், 6 குடிப்போம் கூழ். நாங்கள் வந்து 5 வருஷம் தான், இவர் வந்து இப்போ ஒரு 6 மாதம். பின்னால நிற்கிறவரை பண்ணுவோம். மீசாலையில் நீங்கள் எந்த இடம்? புதுச்சந்தி கிட்ட வாடியாடி. உங்களோட பேர் என்ன ஐயா? சிவராஜா. 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 இதெல்லாம் படிக்கிறாங்க. வீரசிங்க. ஓகே. பாஸ்கர் எல்லாம் வணக்கம் வித்யான். வணக்கம். ஃபைனலாக கூழ் எடுத்துட்டீங்க கையில்? கூழ் எடுத்தாச்சு. எப்படி இருக்குது உங்களோட கருத்தை சொல்லுங்க. இது ஏதோ நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான். முந்தி பக்கம் படித்தாக்களை சந்திக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம். நானே வேறு 1ஆம் வகுப்புலேருந்து ஒரு மிக்க படிக்கிறோம். அண்ணாட பேர் என்ன? உதயன். உதயன். உதயன் வித்தி. உங்களோட பேர்? வித்தி. வித்தி. நீங்கள் இந்த 2 பேரும் மீசாலையிலேருந்து? மீசாலையில புதுச்சந்தி கிட்ட தான். எல்லாரும் பக்கத்தில். முதலாம் தரத்துலேருந்து ஒன்றா படித்த வகுப்புலேருந்து நாங்கள் 2 பேரும் 5ஆம் வகுப்புலேயும் படிச்சோம். அப்போ இது பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் இங்கே இதுக்குள்ளே 3 பேர் நிற்கிறோம் ஒரே வகுப்பில் படித்தோம். எல்லாரும் ஒரே இடம் தான். எட்டி பார்க்குற வணக்கம் அக்கா. பேர் என்ன காடா? என் பேர் வந்து கோமதி. கோமதி. நான் பாலவாக்கில் இருந்து A level மட்டும் வீரசிங்கத்தில் தான் படிக்கிறேன். இப்போ பெரிய சென்ட்ரல் ஸ்கூலில் வந்ததுக்கு விருப்பப்படுறாங்க. ஸ்கூலில் வந்து வளர்ந்ததுக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்ல ரிசல்ட்டுகள் எடுத்திருக்கணும். இனி நாங்கள் படிக்கல ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸும் தான் இருந்தது. இப்போ வந்து மேத்ஸ் சயின்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் நல்ல முன்னேற்றமாக நல்ல ரிசல்ட்டுகள் எடுத்திருக்கணும். வேலை நினைத்து நான் பெருமைப்படுறேன். பெரிய சந்தோஷம். வருஷத்தில் ஒருக்கா இப்படி ஒரு எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் சந்தோஷமா ஒன்று கூடி எல்லாத்தையும் செய்து சாப்பிட்டு ஹாப்பியாக. கோமதி நேரம் சேம் கிளாஸ்மேட். அவங்க இருக்கார். பாலவாக்குலேருந்து 7 மட்டும் அக்கா படிக்கிறாங்க. மல்லியக்கா நான் நினைக்கிறேன் எத்தனை ஆண்டு வந்தீங்க? 78. எனக்கு ஞாபகம் சாரி கட்டி படிச்சாங்க பாலராவ படிக்கிறோம். படித்தது மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கை துணியை மீறதான் கண்டுபிடிச்சவா. தம்பி வணக்கம். என் பேர் கரண் கனகசபை. நான் ரியல் எஸ்டேட் ரீமேட்சில் வேலை செய்கிறேன். நான் தான் இதுக்கு தலைவர் இப்போ லாஸ்ட் 5 years. என்னென்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் ஒரு 21 வருஷமாக இது இந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணி கொண்டு இருக்கோம். சரியா? இதில் வந்து நாங்கள் மெயினாக வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்போ லாஸ்ட் இயரில் இருந்து புதுசாக செய்வோம்னுட்டு இதில் வந்து என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த சாப்பாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பமாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், கூழாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்பான்சர்ஸ் அவையெல்லாம் கொண்டு வரணும். நான் தலைமை எடுத்ததுலேருந்து எல்லாரையும் ஒரு சாப்பாடுகளை அவைய வேண்டிய பொருட்களை கொடுத்துருக்கேன். அப்போ இதில் எங்களுக்கு சாப்பாட்டுக்காக நாங்கள் இந்த காசு பே பண்ணுறது இல்லை. இதில் வர்ற டொனேஷன் அவ்வளவையும் நாங்கள் பாடசாலைக்கு அனுப்புகிறோம். அதில் வந்து முக்கியமாக போன வருஷத்துல இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் எங்களோட பாடசாலையில் விசாரித்த மட்டத்தில் வந்து 58 குழந்தைகள் சாப்பிடாம சரியான வேதனையான விஷயம். அதுக்காக நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் போன வருஷத்துலேருந்து 58 குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இங்கே கலெக்ட் பண்ணுற அவ்வளோ காசும் அந்த குழந்தைகள் சாப்பாட்டுக்கு தான் போகும். எங்களோட ஊரில் எங்களோட குழந்தைகள் சாப்பிடாம இருக்குன்னா மிகவும் வேதனையான விஷயம். ஸோ இங்கே நாங்கள் எல்லாரோடையும் கதைச்சு முக்கியமாக அதை பார்ப்போம். அதுக்கு மேலே எங்களுக்கு காசு வந்தால் கட்டிட தேவைகளோ வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேண்ட சாப்பாடே 58 குழந்தைகளுக்கு பெரிய பட்ஜெட். ஸோ அதை நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷம் சேகரிக்கிற காசும் அதுக்கு தான் போகும். சாதாரண களியாட்ட நிகழ்வு, ஒன்று கூட நிகழ்வு என்று மட்டும் இல்லாமல் படித்த ஸ்கூலுக்காண்டி நிறைய சேவையாட்டி கொண்டு இருக்கிறீங்க இங்கே. கட்டாயம் எங்களை எல்லாருமே பழைய மாணவர் அவர்கள் இந்த குடும்பங்கள் அடுத்த ஜெனரேஷனே நாங்கள் இதுக்கு பூத்துறோம். ஏன்னு சொன்னால் அவைக்காக கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்களை கொஞ்சம் நேரத்தில் நடத்த போகிறோம். அப்போ தான் அவையும் வருவினம் இப்படி எல்லாம் பாடசாலைகள் இருக்குது, இப்படி படித்தாக்கள் இருக்குது என்று சொல்லி அவைக்கு நாங்கள் எடுத்து நிற்கிறோம். அதோட வந்து பழைய காலத்தில் பழைய டீச்சர்ஸ் மாதிரி இருக்கணும், பழைய ஸ்டூடெண்ட்கள் எல்லாரும் வந்து ஒன்றா மிங்கிள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து சூப்பராக இருக்குது. ஆமாம். நன்றி அண்ணா. வணக்கம் அக்கா. வணக்கம்.
நீங்கள் மீசாலையில் எந்த இடம் உங்களோட பேர் என்ன? இந்த பேர் ராணி. ஆஹா. மீசாலை புத்து சந்தி. மீசாலை எந்த இடம் கிடையாது வந்தான் மீசாலை. எப்படி அப்பம் நல்லா இருக்குதோ? அப்பம் நல்லா இருக்குது. அப்பம் இப்போ வருஷம் செய்கிறதா சுட்டு தரதா மதியண்டு. ஓ மதியக்கா. ம். அப்பம் மீசாலை தான். நல்லா செய்வா. தோசையும் செய்வா. நாங்கள் எல்லா சாப்பாடும் கொண்டு வர்றது. ஆஹா. நீங்கள் தான் அந்த அரிசி சோறு போடுறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். நடேசன் தான் போடுறேன். ஆஹா. அங்கே வந்து கிண்டுறது மட்டும்தான் நீ. அப்புறம் அண்ணனின் விழுதுகள். விழுதுகள் என்று கூட சொல்லலாம். You're not using your hands, only your mouth to eat. And after you're done eating, you run. You see where they are? The girls over there? You run to them, okay? Only after you finish eating, you can go run, okay? Make sure you have your sword. இந்த மரக்கறி சாப்பாடு இல்லாமல் உங்களுக்கு கொண்டு பண்ணியிருக்கார். பாருங்க இப்படி எல்லாம் ஐயர் வீட்டு சாப்பாடு மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். எந்த விதமான மச்சம் கடப்பு இல்லாமல் 100% சைவம். அவற்றை துணைவியார் அதுக்கு பக்க துணை அல்லது அவன் தான் மெயின் சேப்பு வர தெரிய இல்லை. வீட்டே கேமரா அப்படி பார்த்தா தான் தெரியும். சவுண்டா சொல்லணும். மரவள்ளி கிழங்கு, கேசம், வாழைக்காய் சம்பல், தக்காளி சம்பல், பருப்பு, கத்திரிக்காய் பால் கறி, சோயா, கிடா பிடிச்சு ஆட்டிறச்சி கறி. இவரை பற்றி மற்ற என்னோட சொல்லணும், காலமத்தரமான கூலும் செய்தவர். இப்போ ஆட்டிறச்சி நம்பர் 1. இது அசைவ பிரியர்களுக்கான ஒரு சாப்பாடு. ஊர் ஆட்டிறச்சி கறி, நெய்ச்சோறு,
புத்தரிசி சோறு, பாஸ்மதி ரைஸ், வெள்ளைச்சோறு எல்லாரும் படிவாக சாப்பிடலாம். எல்லாரும் பாருங்க ப்ளீஸ், தயவு செய்து. ஓகே, முதலாவது வந்து நாங்க போன வருஷம் வந்து 1,000,000 ஒரு 14,63,000 ரூபீஸ் வந்து நாங்க இலங்கைக்கு அனுப்பி இருக்கிறோம். 14,63,000 இலங்கைக்கு நாங்க போன வருஷம் அனுப்பினாங்க. அது மெயினா என்ன விஷயத்துக்கு சொன்னா, நான் போன வரையுமே சொன்னான் உங்களை எல்லாருக்கும். என்னன்னு சொன்னாங்க, எங்களோட பாடசாலையில வந்து 58 குழந்தைகள் சாப்பிடாம வரையணுமாம். எங்களோட ஊர்ல இப்போ இப்படி குழந்தைகள் சாப்பிடாம இருக்கிறத உண்மையா எங்களுக்கு சரியான வேதனையா இருக்கு. இந்த காலத்திலேயும் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுது குழந்தைகள். ஸோ அந்த 58 குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு நேர சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ 2 மாசமா துவங்கியாச்சுது. ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்சம் முடியுது. 92,800 ரூபீஸ் ஊர் காசுக்கு. அப்போ 1 லட்சம் எங்களுக்கு ஒவ்வொரு மாசம் முடியுது 58 குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அந்த 58 குழந்தைகளுக்கும் சாப்பாடு உங்களோட உதவியோடு தான் நடக்குது. போன வருஷம் உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண காசு அது வந்து நாங்கள் கண்டினியூவாக கனடா ஒன்றியம் செய்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் சேர்த்து தானே செய்ய போகிறோம். அதனால் வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டுகள் எங்களுக்கு தந்தை ஆகணும். இந்த முறை வந்து அதான் நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிற விஷயம் வந்து இந்த வந்த சாப்பாடு அவ்வளவும் வந்து எல்லாத்தையும் ஸ்பான்சர்ஸும் எல்லாரும் அவையவே தான் கொண்டு வந்தது. இதுக்காக நாங்கள் கலெக்ட் பண்ண ஒரு காசும் நாங்கள் அங்கே எடுக்கிறதில்லை. அவ்வளவு காசும் பாடசாலைக்கு அனுப்பி அந்த 58 குழந்தைகள் இந்த சாப்பாடை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செய்து இந்த முறை எங்களுக்கு காசு சேர்ந்தது பெரிதாக காணாது. குறைஞ்சது ஒரு ஆக்கள் $100, அதாவது $100 குறைஞ்சது கொடுப்போம் என்று தானியங்களை கேட்டு போகிறேன். $100 கூட கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம், 2000 கொடுக்கலாம், உங்களோட வசதியை பொறுத்து.